வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இப்போ சம்மர் டைம்ன்றதால நான் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து சம்மர் ரெசிபி போடுவோம்னு சொல்லி இப்போ சம்மருக்கு ஏற்ற ரெசிபிஸ் தான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் சர்பத் ரெசிபியோட வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் ஐஸ்கிரீம் கடைக்கு போனால் பிளேன் சர்பத், க்ரீம் சர்பத் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி நான் பிளேன் சர்பத், க்ரீம் சர்பத் ரெண்டும் செய்ய போறேன். எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் வாங்க. ஹாட்லி ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இதை எந்த சூப்பர் மார்க்கெட்லையும் வேண்டலாம், செயின்ஸ்பெரி, லிடில், ஆல்டி எங்கேயும் வேண்டலாம். ஓப்பன் பண்ணினா இப்படி க்யூப்பாக இருக்கும். இனி நான் இந்த க்யூப்பாக வெட்டி எடுக்க போகிறேன். அப்போ தான் கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி க்யூப்பாக வெட்டி வச்சிருக்கிறேன். பாத்திரம் ஒன்றுக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஜெல்லி க்யூப்ஸை போடுறேன். இந்த பேக்கெட்லேயே இப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி அளவுகள் போட்டிருக்குது. ஆனால் நான் 285 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணல. 100 ml ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். 100 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினா தான் ஜெல்லி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும். இது டூ சாஃப்டாக இருக்கும். 285 ml ஆட் பண்ணினா 100 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இனி இந்த ஜெல்லியை கரைக்கணும். ஜெல்லி இப்படி நல்லா கரைஞ்சி வரணும். இப்படி கரைஞ்சி வந்த பிறகு இனி 100 ml தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். கரைச்சா பிறகு ஒரு கண்டெய்னருக்குள்ளே விட போகிறேன். நல்லா ஆறுனா பிறகு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஜெல்லியை மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன். 2 ஹவர்ஸ்லேயே இந்த ஜெல்லி ரெடி ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் சரித்து வச்சுருக்கிறேன். விலையில் பாருங்க திக்காகிட்டுது. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்காமல் வெளியில் வச்சா கூட இந்த ஜெல்லி இறுகி வரும். ஜெல்லியை நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு முதல் சைட்டால் நாங்கள் வெட்டினா ஜெல்லியை கொட்ட ஈஸியாக கொட்டுறோம். ஓகே, ஜெல்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா வந்திருக்குது. நான் இனி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுக்க போகிறேன். சர்பத்துக்குள்ள போடுறதுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸ் எல்லாம் தான் பெட்டராக இருக்கும். இனி இந்த ஜெல்லிஸை நான் ஒரு டிஷ்ஷுக்குள்ள போட போகிறேன். ஜெல்லியை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்துட்டேன். 2 டீஸ்பூன் கசகசா போடுறேன். ஒரு டிஷ்ஷுக்குள்ள போட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன். இந்த கசகசா ஊறி வரணும். 5 to 10 மினிட்ஸுக்குள்ள ஊறி வந்துடும். கசகசாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸ்ட்டுக்கும் பெஸ்ட் திங்ஸ். இதில் புரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது. நான் இந்த ரோஸ் சிரப் தான் யூஸ் பண்ணுறேன். 100 ml ரோஸ் சிரப் தேவை. நான் ஒரு டிஷ்ஷுக்குள்ள ரோஸ் சிரப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். 150 கிராம் condensed மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். கூட ஸ்வீட்டாக வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 175 கிராம் எடுக்கலாம். ஜெல்லியை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கசகசாவை ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி ஆற விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூல் பண்ண வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஓவர் நைட் இந்த மில்கை கூல் பண்ண விட்டேன் நான். ஓகே, இனி சர்பத்தை செய்ய போகிறேன்.
ரோஸ் சிரப் எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்துக்குள்ளேயே கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். ரோஸ் மில்கையும் கண்டென்ஸ் மில்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இனி மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒன் லிட்டர் மில்கையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ சர்பத் ரெடி ஆகிட்டு ரோஸ் சிரப்பில் கொஞ்சத்தை எடுத்து நான் கிளாஸுன்ற சைட்டுக்கு போட்டு விடுறேன். அப்போ பார்க்க வடிவாக இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் சர்பத்தோட இந்த ரோஸ் சிரப் வந்து கரைஞ்சிடும். கசகசாவில் கொஞ்சம் முதல் போடுறேன். அடுத்தது ஜெல்லி கொஞ்சம் போடுவேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடலாம். இனி சர்பத்தை கிளாஸுக்குள்ள விட போகிறேன். சர்பத் ரெடி ஆகிட்டு ரோஸ் சிரப்பால் டெக்கரேட் பண்ணினது வடிவாக இருக்குது பாருங்க. கசகசாவையும் ஜெல்லியையும் உடனே போட்டு தான் சர்வ் பண்ணுங்கோ. சர்பத்துக்குள்ள போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணாமல் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணினீங்களா தான் நல்லா இருக்கும். சர்பத்துக்குள்ள ஜெல்லியை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஜெல்லி கரைஞ்சி போயிடும். உடனே ஜெல்லி கசகசாவை போட்டு சர்பத்தை விட்டு கொடுத்தா தான் டேஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். விருப்பமான டைம் உடனே எடுத்து குடிக்கலாம். நான் முதல் பிளேன் சர்பத் செய்த நான் இப்போ வந்து க்ரீம் சர்பத். பிளேன் சர்பத்துக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டு விட்டால் அதுதான் க்ரீம் சர்பத். ஸ்ரீலங்காவில் ஐஸ்கிரீம் கடைக்கு போனால் நான் மோஸ்ட்லி க்ரீம் சர்பத் தான் குடிக்கிறேன். நான் க்ரீம் சர்பத் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்தால் வெனிலா ஐஸ்கிரீம் போடுங்க. வெனிலா ஐஸ்கிரீம் போட்டால் கூட டேஸ்டாக இருக்கும். நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போடுறேன். ஓகே, க்ரீம் சர்பத் ரெடி, பிளேன் சர்பத் ரெடி. இது பிளேன் சர்பத், இது க்ரீம் சர்பத். Amazing! Fantastic! நீங்களும் இந்த சம்மருக்கு இப்படி சென்று பாருங்க, நல்லா இருக்குது. சர்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி நான் கமெண்ட் போடுங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணினா ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணி விடுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜின் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.